அப்படிப்பட்ட ஒரு சாப்டர் தான் இமாம் புகாரி என்ன செய்கிறார் இந்த இடத்துல கொண்டு வருகிறார் என்பதை நம்ம பார்க்கணும். பாபு அலாமாத்தின் நுபுவா ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் நபித்துவத்துடைய அடையாளங்கள். இதில் அவர் இயன்ற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி என்பதை குறிப்பிடக்கூடிய அமைப்பிலான அடையாளங்களை கொண்டு வரார். இப்போ அடையாளங்களை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் சிலது அதாவது பொதுவாக எல்லா மக்களுக்குமே அடையாளமாக இருக்கும். எல்லா மக்களுக்கும், அதாவது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு, முஸ்லிமானவர் எல்லாருக்கும். சிலது முஸ்லிம்களுடைய ஈமானை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும், ஆனால் காஃபிர் இதில் என்ன செய்யாது, எந்த அசைவை ஏற்படுத்தாது. உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிற காலத்தில் நடந்த சம்பவங்கள், இது ஈமான் உள்ளவர்களுக்கு என்ன செய்யும், அதிகரிக்கும். ஆனால் இன்றைய மக்கள் ரசூலுல்லாஹ்களே என்ன செய்யலை, நம்பல. அப்போ அவர்களுக்கு அது அடையாளம் தான், ஆனால் அவர்களுடைய ஈமான்ல என்ன செய்யாது, பெரும் தாக்கத்தை செலுத்தாது, சிந்திக்கக்கூடிய மக்களாக இருந்தாலே தவிர. சில அடையாளங்களுக்கு நடக்க போகின்ற அடையாளங்கள், இதை ஒருவர் நேரத்தோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லிக்கிறாங்கன்னு அறிஞ்சிருந்தாருன்னா அது அவருக்கு அடையாளமாக என்ன செய்யும், மாறும். இப்படி பலவிதமான அடையாளங்கள் இருக்கு. எல்லாவற்றையும் இமாம் புகாரி என்ன செய்யறாரு, தொகுக்கிறான்றத பார்க்கிறோம். அதில் 3571 இலக்கம், இதான் அவர் முதலாவது செய்தியாக கொண்டு வராரு. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இம்ரான் இப்னு ஹுசைன், நான் அடிக்கடி இந்த இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி ஒரு தகவல் சொல்லுவேன். இம்ரான் இப்னு ஹுசைன் இந்த ஜமல் யுத்தம், சிஃபின் யுத்தம், இதிலிருந்து ஒதுங்கி வாழ்ந்த ஒரு நபித்தோழர்கள் ஒருவர். அதில் போய் என்ன செய்யலை, சேர்ந்து கொள்ளலை. அதனால ஷியாக்கள் அவரை மட்டும் என்ன செய்வாங்க, ரலியல்லாஹு அன்ஹுன்றுவாங்க. யாருக்கு, இம்ரான் இப்னு ஹுசைனுக்கு. அவங்க விதிவிலக்காக நபித்தோழர்களில் முர்த்தத்தாகாத, அதாவது எங்கள்கிட்ட முர்த்தத்தாகினவர்கள் என்று சொன்னால் நம்ம 1 2 அப்படிதான் சொல்லுவோம். அவங்கள்ட்ட முர்த்தத்தாகாதவர்கள் அப்படின்னா 1 2 பேர் சொல்லுவாங்க. அதில் இம்ரான் இப்னு ஹுசைன் என்ன செய்வார்கள், ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்வார்கள். இம்ரான் இப்னு ஹுசைன் சொல்றாரு, அன்னஹும் கானு மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ மஸீரி, அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பிரயாணத்திலே இருந்தார்கள். ஃபஅத்லஜு லைலத்தஹும், அத்லஜு அப்படின்னா இரவுல பிரயாணம் போறது. ஃபஅத்லஜு லைலத்தஹும், இப்படி போற அந்த பிரயாணத்தில் இரவு நேரம் ஆகிட்டு. ஹத்தா இதா கான வஜ்ஹு சுபஹி அர்ரசு, அதாவது சுபஹுடைய நேரம் நெருங்கிய நேரத்தில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அர்ரசு, அர்ரச அப்படின்னு சொல்றது தங்குறது, இரவுல தங்குறதுக்கு சொல்றது. அதுல இருந்து தான் உருஸ், அரூஸ், இதெல்லாம் அரீஸ் எல்லாம் வந்தது. காரணம் என்ன, அதுல இருந்து வந்தது தான் எது, இரவு தங்குதல் அப்படின்ற கருத்து அடிப்படையில் இந்த உருஸ் என்ற திருமணம் என்ற சப்ஜெக்ட் என்ன செஞ்சது, வந்ததை பார்க்கிறோம். அப்ப இதற்கான வஜ்ஹு சுபஹி அர்ரசு, இரவு நேரம் வந்த நேரத்தில் அவர்கள் தங்கினார்கள். ஃபகலபத்ஹும் அயுனுஹும் ஹத்தா இர்தஃபஅத் அஷ்-ஷம்ஸ், ஃபகலபத்ஹும் அயுனுஹும், அப்போ இந்த அந்த கடைசி நேரமா, அதனால அந்த தூங்குற டைம் ஆகிட்டு அவங்க தூங்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் அவர்களது கண்களை தூக்கம் மிகைத்து விட்டன. ஹத்தா இர்தஃபஅத் அஷ்-ஷம்ஸ், சூரியன் உதிக்கிற நேரம் வரைக்கும் அவங்களால சுபஹுக்கு எழுந்திருக்க முடியவில்லை. எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, தூங்கி விட்டார்கள். ஃபகான அவ்வல மன் இஸ்தைகத மின் மனாமிஹி அபூ பக்ர், முதலாக தூக்கத்திலிருந்து எழும்பினவர் யாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வகான லா யூகது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் மனாமிஹி ஹத்தா யஸ்தைகித், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக விழித்தெழுகின்ற வரைக்கும் தூக்கத்திலிருந்து யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுப்ப மாட்டார்கள். எதன் காரணமாக எழுப்ப மாட்டார்கள் அப்படி என்று சொன்னால், மரியாதை கௌரவம் என்கின்ற பகுதி இரண்டாவது. முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூக்கம் நேரங்களிலும் வகை என்ன செய்யலாம், வரலாம். அதனால நபித்தோழர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அதுல டிஸ்டர்ப் பண்ண மாட்டார்கள். ஃபஸ்தைகல உமர், ஆனா உமர் ரலியல்லாஹு எழுந்தார்கள். ஃபகாத அபூபக்கர் இந்த ரஅஸிஹி ஃபஜஅல யுகப்பிர் வயர்ஃபஅ ஸௌதஹு ஹத்தா இஸ்தைகத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் ரசூலுல்லாஹ்ங்கட தலைமாட்டில் என்ன செஞ்சாங்க, உட்கார்ந்தார்கள். உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லாஹ் அப்படி நிறைய என்ன செஞ்சாங்க, திக்ர் செய்து சத்தமிட்டு திக்ர் செய்து கொண்டே இருந்தார்கள். இன்னொரு அறிவிப்பில் வருது, வகான ரஜுலன் ஜல்தன் சொல்லி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக பலமான ஒரு அதாவது உத்வேகமான ஒரு மனிதராக என்ன செய்தார்கள், இருந்தார்கள். இந்த மாதிரி சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குரலை கேட்டு என்ன செஞ்சிட்டாங்க, விழித்து எழும்பி விட்டார்கள். ஃபனஸல வஸல்லா பினல் கதாத, இவர் சுருக்கமாக இந்த செய்தியை சொல்றதுக்கான காரணம், அந்த செய்தியை சொல்றவருக்கு இந்த விஷயத்தை விளக்கமாக சொல்றது நோக்கம் அல்ல. உதாரணமாக ஒருவர் உதுவெடுத்து காலை ஒழுங்கா கழுகணும் என்ற செய்தியை சொல்றதுக்கு வரான்னு வைங்களேன், அது ஒரு பெரிய பிரயாணத்தில் நடந்திருக்கும். அந்த பிரயாணத்துடைய மெட்டரில் அவர் பெருசாக என்ன செய்ய மாட்டார், விளங்கப்படுத்த மாட்டார். நான் ஒரு பிரயாணத்தில் இருந்து இப்படி போய்கிட்டு இருந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்து சுருக்கமாக அவர் அந்த விஷயத்தான் வருவார். ஆனால் இதே சம்பவம் வேற இடங்கள் என்ன செய்யும், விரிவாக வரும். எந்த விஷயத்துல, சுபகு தொழுகை விஷயத்துல நடந்தது, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்றதுல. ஏன்னா அவருடைய நோக்கமாக இருக்கிறது இது. அப்போ ஒரு சம்பவத்தை சுருக்கி விரிச்சு சொல்றதுக்கு இது ஒரு காரணம். எந்த சப்ஜெக்ட் ஆதாரமா வைக்க போறோமோ அது ஒரு காரணம் இடத்தை என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த இடத்துல என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சுபஹை தொழுவித்தார்கள். ஃபஅதஸல ரஜுலுன் மினல் கௌமி லம் யுஸல்லி மஅனா, அந்த நேரத்தில் ஒரு மனிதர் என்ன செஞ்சாருன்னா, அந்த கூட்டத்தை விட்டு போயிட்டார், போய் தனியாக உட்கார்ந்துட்டார், தொழலை, எங்களோட என்ன செய்யலை,
அவர் தொழவில்லை. ஃபலம்மன் சரஃப, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்சோன்னே கேட்டாங்க, யா ஃபுலான் மா யம்னவுகன் துஸல்லியமான, ஏன் எங்களோட தொழலன்னு கேட்டாங்க. எங்களோடு தொழாதற்கு என்ன காரணம்? கால அசாபத்னி ஜனாபா, நான் வந்து எனது ஜுனுபாலியாக இருக்கிறேன். அப்படின்னா தண்ணி இல்லை, அந்த இடத்துல தண்ணீர் இருக்கல, பிரயாணத்தில் இருக்கிறதால தண்ணி போதாமையாக இருந்தது, அதனால தான் நான் என்ன செய்யலை, இப்படி செய்யவில்லை அப்படின்றாங்க. ஃபஅமரஹு ஐயத்தயம், அதாவது சில வேளை அதாவது இந்த இடத்துல வந்து அவர் ஒதுங்கி இருக்கிறதுனால ஜனாபத்து ஏற்பட்டிருக்குது, எனக்கு வந்து என்னது அவர் நோயாளியாக கூட இருந்திருக்கலாம், தண்ணி இல்லை என்று மட்டும் காரணம் சொல்லலாம், நோயாளியாக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம், பல காரணங்கள் இருக்கலாம், ஒதுங்கிட்டார். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஃபஅமரஹு ஐயத்தயம்மம் பிஸ்ஸஈத், மணலை கொண்டு, ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா, மண்ணை கொண்டு தயமம் செய்யுமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினார்கள். இந்த மண்ணை கொண்டு தயமம் செய்ததில் இப்போ தூசியை கொண்டு தயமம் செஞ்செல்லாம் மாற்றிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை, குர்ஆன்லையும் இல்லை, ஹதீஸ்லையும் இல்லை. தூசியை கொண்டு தயமம் செய்தது, இதனால பஸ்ல போற நேரத்தில் என்ன செய்ய, முன்னால் உள்ள சீட்டில் அடிக்கிறது, கன்ஃபார்மா தூசி இருக்க மாட்டேது, சரியா, முன்னால் உள்ள சீட்டில் அடிச்சு அதை எடுத்து என்ன தயமம் செய்யலாம், தூசி இருக்குது அப்படின்னு சொல்லி. இது இப்போ டெவலப் ஆகி என்ன செய்யறாங்கன்னா தயமம் பாக்ஸ் விற்கிறாங்க, மண் செட்டப் பண்ணி என்னது தயமம் பாக்ஸ் என்ன செய்யறாங்க விற்கிறாங்க. இன்னொரு நாள் அதுக்கு கஸ்தூரி போட்டுருவாங்க தயமம், அப்புறம் அது புனித மண்ணாக தயமம் செஞ்ச மண்ணா வீசாதேன்னு சொல்லி. இப்படி விதத்தான நடைமுறைகளை என்ன செய்து வர ஆரம்பிக்குது. இன்னொரு செய்தி என்னன்னா, மண் வந்து தூசி, அதாவது தூசி வந்து மண்ணில் இருந்தா வந்திருக்குது, அதுக்காக வேண்டி தூசி வந்து மண்ட லெவலுக்கு என்ன செஞ்சிடாது ஆகிவிடாதுன்றதை புரிஞ்சுக்கிறோம். அப்படி இல்லைன்னா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனில் தயமம் செய்யலாம், அவன் மண்ணில் தானே படைக்கப்பட்டிக்கிறான், அவன் மண்ணில் தான் படைக்கப்பட்டான், முன்னாள் ஒன்று கடிச்சு தயமம் செய்யலாமா, இயலாது. அப்போ என்ன விளங்குன்னா மண்ன்றது மண்ணா இருக்கணும், அந்த மண்ணா இருந்தால் மட்டும் அந்த தயமத்தை என்ன செய்யணும் நம்ம செய்யணுமே ஒழிய இதை விட்டுட்டு தூசியில தயமம் செய்யலாம்ன்றதுக்கு எந்த வித ஆதாரம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டு செவரில் என்னது தயமம் செஞ்சாங்கன்னு வருது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண் சிவட்டில் தயமம் செஞ்சாங்கன்னு வருது, மண் செவராக இருந்தது, மண் செவத்தில் தயமம் செஞ்சாங்கன்னு வருது. ரசூலுல்லாஹோட காலத்தில் உள்ள வீட்டுடைய மண் வந்து சீமெந்து போட்டு குலைச்சி கற்றளவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு இருக்கவில்லைன்றதுக்கான ஏராளமான ஆதாரங்கள்லாம் என்ன செய்யுது இருக்கிறது, நம்ம புரிஞ்சுக்கணும். எனவே மண்ணாக இருக்கிற கட்டத்தில் அது எங்க இருந்தாலும் என்ன செய்யலாம் தயமம் செய்யலாம். ஆனால் மண் இல்லாத நேரத்தில் தூசுப்பட்டா போதும் என்ற அடிப்படையில் தயமம் செய்யறது தவறு என்றதை என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்ஸஈத், மணலை கொண்டு தயமம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. சும்ம ஸல்லா, பின்னர் தொழுதார்கள். அதுக்கு பின்னால அவர் தொழுதார். வஜஅலனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரகூபின் பைன யதைஹி, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, தனக்கு முன்னால் உள்ள அணியில ரசூலுல்லாஹ் எண்ணெய் வைத்தார்கள். இம்ரான் இப்னு ஹுசைன் சொல்றாரு, அதாவது பிரயாண கூட்டம் போகுது, முன்னால் உள்ள அணியில என்ன செய்தாங்க வைத்தார்கள். வகத் அதிஷ்னா அதஷன் ஷதீதன், எங்களுக்கு கடுமையான ஒரு தாகமாக இருந்தது, தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லைன்ற இந்த செய்தியில் என்ன செய்யுது பின்னால வரங்க. ஆனா அவர் தயமம் செஞ்சாமிக்கிறதுக்கு அவர்கிட்ட தண்ணி முழுமையா இருக்கல இல்லைன்ற செய்தியில தெளிவா வரல. எங்களுக்கு கடுமையான ஒரு தாகம் என்ன செய்து ஏற்பட்டது. ஃபபைனமா நஹ்னு நசீர், நாங்க அப்படி போகின்ற நேரத்தில் இதா நஹ்னு பிம்ரஅத்தின் சாதிலத்தின் ரஜ்லைஹா பைன மஸாதத்தைனி, ஒரு பெண்ணை கண்டோம், அவ வந்து என்னது அவருடைய ட்ரெஸ் வந்து காலையெல்லாம் மறைக்கிற அளவுக்கு நீட்ட ஒரு ட்ரெஸ் போட்டு முழுமையாக தொங்க விடப்பட்ட ஒரு ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை என்ன செய்தோம் நாங்கள் கண்டோம் அப்படின்னு சொல்லி செய்தியில் ஃபகுல்னா லஹா ஐனல்மா, அந்த பெண்மன்ட்ட கிட்ட இங்க தண்ணி எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டோம், இங்க தண்ணீர் எங்கே கிடைக்கும். ஃபகாலத் இன்னஹு லாமா, தண்ணி இந்த ஏரியாவில் கிடைக்காது உங்களுக்கு, நான் தண்ணி இந்த பகுதியில் உங்களுக்கு கிடைக்காது. ஃபகுல்னா கம்பைன் அஹலிக வபைனல்மா, சரி உங்களோட குடும்பத்துக்கும் தண்ணி இருக்கிற இடத்துக்கு தூரம் எவ்வளோ, இப்போ நீங்கள் தண்ணி எடுப்பீங்களே அதுக்கு எனக்கு தூரம் எவ்வளோ. காலத் யௌமுன் வலைலா, ஒரு நாள் என்ன நாங்கள் அந்த ஒரு நாள் தூரத்துலேயே தான் என்ன செய்வோம் தண்ணி எடுத்துகிட்டு வருவோம். யௌமுன் வலைலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபகுல்னா இன்தலக இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ நாங்கள் சொன்னோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க வாங்க அப்படின்னு சொன்னோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க வாங்க அப்படின்னு சொன்னோம். காலத் வமா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர்னா என்னன்னு கேட்டாங்க. வமா ரசூலுல்லாஹ், ஃபிரௌன் கேட்ட வமா ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் என்ன அப்படின்ட்டு. வமா ரசூலுல்லாஹ்னு கேட்கறது தெரியாத மக்களுக்கு ஒரு நியாயம். ஆனால் வமா ரப்புல் ஆலமீன் கேட்கறது அதாவது வேணுமென்று செய்கிறான்றதுக்கான ஆதாரம் அது. ஏன்டா படைச்சவன்டா என்ன அப்படின்னு ஒருத்தனுக்கு கேட்க இயலாது. ஆனால் அப்படித்தான் ஃபிரௌன் கேட்டான். வமன் ரப்புல் ஆலமீன் இல்லை, வமா ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் என்ன அப்படின்னா என்ன அப்படி அனரப்புக்குள் ஆளாண்டு வேற சொல்றான். ஆனால் இங்கே என்ன கேள்வி வமா ரப்புல் ஆலமீன். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு பதில் சொல்லலை, ரப்பு சமாவாத்தி வல்லர்லன்னா வானங்களை பூமியை படைச்சவன் அப்படின்னா. ரப்புல் ஆலமீன் என்று அதை பற்றி விளங்கப்படுத்திட்டு போகல, இல்லை எல்லாத்தையும் எல்லா விஷயங்களும் இருந்து அதை படைக்கிற ஒத்தனை இப்போ தானே, அதுக்கு தான் ரப்புல் ஆலமீன் என்று சொல்கிறேன்ல என்ன செய்யலை விளங்கப்படுத்த. ஏன்னா மடத்தனமாக கேட்குறவனுக்கு எது அதுக்கு அடுத்த பதில் அதை தான் என்ன செய்யணும் சொல்லணும். ஒருத்தன் ஓவராக கேள்வி கேட்குறான், அவன் அடுத்து நம்ம கேட்போம் கேட்டுவிடுவாங்க, இப்போ உனக்கு என்ன தேவைன்னு கேட்போம், நிறைய கேள்வி கேட்டீங்க என்ன செய்வோம், உனக்கு என்ன தேவை நீ கேட்கிறாயின்னு சொல்லி அப்படின்னா அந்த கேள்வி எக்ஸ்ட்ரா தேவையில்லாத கேள்விகள். அது மாதிரி ஃபிரௌன் கேட்டான். ஆனா இந்த பெண்மணி வந்து ஒமா ரசூலுல்லாஹ்னு கேட்கறது வந்து அந்த இதுக்கு போகாது. காரணம் ரப்புல் ஆலமீன் வந்து லாஹிர்,
உலகத்துல எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில தெரிந்த ஒரு விஷயம். ஆனா வமா ரசூலுல்லாஹ் இந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதர்னா அப்படி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபலம், அதாவது நும்லிக்ஹா மின் அம்ரிஹா ஹத்தஸ்தக்பலனா பிஹா அந்நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது எங்களுக்கு அதாவது விடலை, நாங்கள் அந்த பெண்மணி என்ன செய்யலை, அந்த இடத்துல நாங்கள் பேசி முடியலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுட்டாங்க, இங்கே வந்துட்டாங்க. பெண்மணியை கூட்டிட்டு போகிறதுக்கு நம்ம பேசிக்கிட்டிருக்கிறோம், இந்த பேசி முடியலை. அதுக்கடையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது வந்து விட்டார்கள். ஃபஹத்ததத்ஹு பிமிஸ்லில்லதி ஹத்ததத்னா, நாங்கள் எப்படி கேட்டு அவள் பதில் சொன்னாவோ அதே பதில் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பெண்மணி பதில் சொல்கிறாங்க. காலத், அதாவது அப்போ கேட்குறாங்க, கைர அன்னஹா ஹத்ததத்து அன்னஹா முக்திமா. அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவ சொல்கிறா நான் முக்திமான்னு சொல்கிறேன். என்னன்னு சொன்னால், அதாவது இந்த கணவன் மரணித்த பின்னால் வாழக்கூடிய பெண்மணிகளுக்கு சொல்லுவாங்க முக்திமான்னு சொல்லி. அப்போ அயாமான்னு சொல்லுவாங்க. அப்போ கணவன் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி நான் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ முக்திமான்னு சொல்கிறது கணவன் இல்லாமல் இருக்கிற பெண்மணி தான் வாழ்ந்து அதாவது மரணித்த ஒரு பெண்மணி, நான் முக்திமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஅமர பி மஸாதத்தைஹா ஃபமஸஹ ஃபில் கஸ்லாவைனி ஃபஷரிப்னா இதாஷன் 40 ரஜுலன் ஹத்தா ரவீனா. அதாவது என்னன்னு சொன்னால், அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்போ இந்த பெண்மணி இப்படி சொல்லிட்டாங்களா, அப்போ அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம், அந்த தோல் பாத்திரத்தை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா, ஃபமஸஹ ஃபி அல் கஸ்லாவைனி, அந்த தோல் பாத்திரத்துடைய கீழ்ப்பகுதி இருக்க கீழ்ப்பகுதி வாய் என்ன செஞ்சிட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடவி விட்டாங்க. அது தோல் பாத்திரம் இருக்குது, அதில் மேலால குடிக்கிறதுக்கு வச்சிருப்பாங்க, கீழால குடிக்கிறதுக்கு வச்சுப்பாங்க. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ் வருது, நஹா அன் அதா யஷ்ரப மின் கஸ்ரில் அஃப்வா, இப்படி உடச்சி இப்படி குடிக்கிறது ரசூலா தடுத்தாங்க அப்படின்ட்டு. இதில் சிலவங்க சொல்கிறாங்க மூடியால் குடிக்க வேணாம் அப்படின்னு. அந்த செய்திக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அந்த செய்தி என்னன்னு சொன்னால், தோல் பாத்திரத்தை இப்படி கட்டி வச்சிருப்பாங்க. அப்போ இதை அவிழ்த்து விட்டா தண்ணி என்ன செய்யும், வர ஆரம்பிக்கும். இப்படி தான் அவங்களுடைய அதாவது ஒரு டெப் மாதிரி அதை வச்சிருந்தாங்க. இது இப்படி வாய் வச்சு குடிக்க வேணாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன்னா தோல், அது தோலன்றதுனால என்ன பூச்சி என்னென்ன விதமான விஷயங்கள் அதில் வருமோ அது சேருமோ அதெல்லாம் தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அனுஷுர் ஃபி கஸ்ரில் அஃப்வா, கஸ்ரன்ற அந்த உடைப்பு, அதிலிருந்து குடிப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தடுத்தாங்கன்னு வருது. ஏன் தடுத்தாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான காரணம் இருக்கலான்னு. அதுக்கும் பொட்டில் மூடியை உடைச்சிட்டு இப்படி குடிக்கிறதுக்கு என்னது சம்பந்தம் இல்லை. ஏன்னா அதை சிலர் இப்படி வாய் வச்சு குடிக்கவானு ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த ஹதீஸை தலகீழா வழங்கினதை தான் என்ன செய்யறது அப்படி சொல்றது. எது கூடாதுன்னா, ஒரு டேங்க் இருக்குது, டேங்க்ல தண்ணி வரதுக்கு வெளியே ஓடுறதுக்கு ஒரு வழி வச்சுப்பாங்களே, அதில் வாய் வச்சு செஞ்சிடக்கூடாது, குடிச்சிடக்கூடாது. ஏன்னா அது அன்னைக்கு பலவிதமான ஏதோ ஒரு காரணங்கள் அதில் என்ன செய்யுது இருக்குது. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்கன்னு சொல்லி ஹதீஸ் இருக்குது. மற்றபடி சுத்தமாக இருக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. உதாரணமாக இதில் இப்னு உஸைமீன் கேட்குறாங்க, இப்போ டெப் இருக்குது, இதில் வாய் வச்சு குடிக்கிறாங்க, இது சரி வருமா, இதில் கூடாதுன்னா அதுவும் டெப் மாதிரி தான், அது கூடுமா, அப்படியே கூடுமன்றார் அவர் சொல்றார். என்ன காரணம் என்று சொன்னால், தோல்பைக்குள்ள பாதிப்புகள் இதில் என்ன செய்யுது இல்லை அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அதே போல இன்னும் பல விஷயங்கள் இப்படி கேள்வி கேட்கறாங்க. அதே போல ஒரு தண்ணியை என்ன செய்யறாங்க, ஒரு இதுல போட்டு வைக்கிறாங்க, இப்ப கூடர்ல எல்லாம் வைக்கிறாங்களே, இந்த மாதிரி தண்ணியை எடுத்து நம்ம ஃபில்டர்ல இருக்கிற தண்ணி எடுத்து குடிக்கலாம். ஏன்னா அது இதுக்கெனவே தயார்படுத்தப்பட்டு அதுக்கான பாதுகாப்பான முறையில் நடைமுறையில் இருக்கிற. ஆனா அது அப்படி அல்ல அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம காரணம் இதென்று விளங்கினா, எது இதுக்கு மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்று காரணம் விளங்கி. ஏன்னா சில செய்திகள் அப்படித்தான் நம்ம விளங்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, செருப்பை நின்று கொண்டு போட வேண்டாம்னு வருது. செருப்பு என்ன செய்யக்கூடாது, லா யல்பஸ், அதாவது செருப்பை நின்று கொண்டு போட வேண்டாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. செருப்பு நம்ம எல்லாம் நின்று தான் போடுறோம். நீங்க பார்க்கலாம், ஜமாத்து தக்ஃபீர், ஜமாத்துல் முஸ்லிம் என்று தன்னை அழைச்சி கொள்ளக்கூடிய ஜமாத்துல எல்லாம் பள்ளிக்கு வெளியே ஒரு இப்படி வச்சிருப்பாங்க, ஒரு இருக்கை உண்டு. எல்லாரும் அதில் இருந்து என்ன செய்வாங்க, செருப்பு போடுவாங்க. மக்காலெல்லாம் நிலைமை பாருங்க, நினைச்சு யாருக்கும் செருப்பு போடலாம் போயிருங்க. ஏன்னா 35 லட்சம் பேர் இப்போ செருப்பு போடுறதாக இருந்த இந்த சிஸ்டத்தில் செய்யறதா இருந்தா, ரசூலுல்லாஹ்வோட நோக்கத்தை இப்படி விளங்கினோம்னா என்ன நடக்கும், செருப்பு யாருக்கும் என்னது போடலாம். ரசூலுல்லாஹ் அதை அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு அதப் போடுற நேரத்தில் சிலர் செருப்பு போடுவாங்க. முதலாவது செருப்பு போடுற வலது செருப்பு இன்னொருத்தர செருப்புல வைத்து விழும். அதுக்கு புறம் அங்கே போய் சொரியன்ட்டு தான் என்ன செய்யறது, செருப்பு போடுறது. இப்படி போடாமல் ஒரு டீசெண்டாக போடுறதுக்காக வேண்டி முன்னால இருந்து போடுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இதை சொன்னார்கள் அப்படி என்று விளங்குறாங்க. அதே போல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னது நஹா அனி தரஜுலி இல்லா ஹிப்பா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, முடிவாடுறதுக்கு நீங்க விட்டு விட்டு தான் முடிவாருங்க, கண்டினியூஸா என்ன செய்வானா முடிவாரவானா அப்படின்னு ஒரு செய்தி வருது. இப்போ இந்த செய்தியை எப்படி விட்டு விட்டு வாரனா, ஒரு நாள் வாரனா அதுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது, வாரக்கூடாது. அப்படித்தான் என்னது இட தஃப்சீர் அதுதான். அப்ப ரசூலுல்லாஹ் அதை என்னத்துக்கு சொல்லியிருப்பாங்க, இது சுன்னாண்ட அடிப்படையில் சொல்லப்பட்ட செய்திகள் அல்ல.
இது வந்து சுன்னாண்ட அடிப்படையில் சொல்லப்பட்ட செய்திகளை சில விஷயங்கள் ரசூலுல்லாஹ் அப்படி தௌஜீ பண்ணுவாங்க. இப்போ உதாரணமா அபூ ஜஹ்ம முடிக்காத, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு முடிக்க வேண்டாம் சொல்றாங்க. ஏன்னா அவருக்கு இப்போ வறுமையில் இருக்கிறாரு, பொருளாதாரம் இல்லை, நீ ஒரு பொருளாதாரம் உள்ளவரை பார்த்து முடிங்க ரசூலுல்லாஹ். இது வந்து அதாவது அவங்க அதபுக்காக சொன்ன சில விஷயங்கள். இதை வச்சு ஒரு பெண்மணி விளங்கக்கூடாது, முஆவியா ரலியல்லாஹு மௌத் வரைக்கும் யாருமே என்ன செய்யக்கூடாது, திருமணம் முடிக்க கூடாதுக்கு தான் ரசூலுல்லாஹ் இந்த கட்டளை இட்டாங்கன்னு விளங்கலாமா? விளங்கக்கூடாது. அப்படி விளங்குற விஷயம் அல்ல இது. அதே மாதிரி தான் நஹா அனி தரஜுலி இல்லா கிப்பா, இதே மாதிரியான செய்தி. அதே போல என்னது இந்த செருப்பு போடக்கூடிய செய்திகள்லாம் தௌஜி நபவி. எங்க ரசூலுல்லாஹ் ஒரு தாலீல் பண்ணாங்களோ அங்க வந்து அது தெளிவு. எங்களுக்கு சில ஆதாரங்கள் இருக்கணும். உதாரணமாக ஒரு செருப்பு போட்டு நடக்க வேண்டாங்க. ஏன்னா ஷைத்தான் ஒரு செருப்பு தான் போடுவானாங்க ரசூலுல்லாஹ். இது சுன்னாட பாதிக்குள்ள என்ன செஞ்சிடும், வந்துவிடும். அப்படி இல்லாத விஷயங்கள் எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும், அதாவது சுன்னா என்பதற்கான தெளிவான ஆதாரம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் ஒரு அதபுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்களை புரியணுமே தவிர வேற மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, புரிந்து விடக்கூடாது. அது மாதிரியான ஒரு சப்ஜெக்டாக தான் அதை என்ன செய்யணும், எடுக்க வேண்டும். ஒருவர் வந்து மாறி வந்து அப்படி குடிச்சிட்டாருன்னு சொன்னா ஹராத்தை குடிச்சிட்டாரு அர்த்தமாக என்ன செய்யாது, அது மாறாது. இப்போ இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடவி விட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அதாவது அந்த பாத்திரத்திலிருந்து தோல் பாத்திரத்திலிருந்து தண்ணியை என்ன செய்யறாங்க, குடிக்க. அதுலேருந்து தண்ணி எடுத்ததா ஃபஷரிபனா இதாஷன் 40 ரஜுலன் ஹத்தா ரவீனா, நாங்க வந்து தாகிச்ச 40 பேர் என்ன செஞ்சோம், அதில் குடிச்சு முடிச்சோம். ஆனா அது போதாது, 40 பேர் என்ன செய்தோம், தண்ணீர் குடித்து முடித்தோம். ஃபமலனா, அதாவது தண்ணீர் எடுத்தோம் எந்த அளவுக்கு, அது 40 பேர் குடிச்சிட்டோமா, அதுக்கு அடுத்ததாக ஃபமலனா குல்ல கிர்பத்தி மஅனா வ இதாவா, எங்கள் உள்ள எல்லா பாத்திரம் கோப்பை எல்லாத்தையும் தண்ணி நிரப்பிடும், எல்லாத்துலயும் தண்ணி நாங்கள் நிரப்பினோம். கைர அன்னஹு லம் நஸ்கி பைரன், ஆனா நாங்கள் செஞ்ச என்னடா, எங்களோட ஒட்டகங்களுக்கு நாங்கள் என்ன செய்யலை, நீர் கொடுக்கல. ஆனா ஒட்டகங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, நீர் குடிச்சா ஒரு மாதத்துக்கு சேர்த்து என்ன செஞ்சிடும், அல்லது ஒரு வாரத்துக்கு சேர்த்து நீரை குடிச்சிடும். நீரை குடிச்சிட்டு போயிடும், ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கும் நீர் குடிக்காமலே என்ன செய்யும், அலையும். அதனால தான் நபித்தோழர்கள் பொதுவாக அரபுகள்ட்ட ஒரு வளம், ஒட்டகத்தை போகிற டைமில் தண்ணீரை உச்சகட்ட தாகம் ஏற்பட்டால் அவர்களுக்கு வேறு வழியே இல்லைன்றா ஒட்டகத்தை தான் என்ன செய்வாங்க, அறுப்பார்கள். அறுத்து தண்ணி அதில் சேமித்து வைக்கக்கூடிய டேங்க் மாதிரி உள்ளுக்கு, அதுலேருந்து எடுத்து தண்ணி என்ன செய்வார்கள், குடிப்பார்கள். அதுலேருந்து தான் ஒட்டகம் என்ன செய்யும், அதை எடுத்துக்கொள்ளும் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கலாம். தனியாக வேறவா சேவ் பண்ணிக்கும், அது வயிற்றுக்குள்ள வேறவாக சேவ் பண்ணி இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்றானே, அதை எப்படி ஒட்டகம் படைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்க கூடாதான்னு சொல்லி, அது சம்பந்தமாகவே நிறைய செய்திகள் ஒட்டகத்தை பற்றி என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து அதாவது நம்ம வாழக்கூடிய நாடுகளில் உள்ள கால்நடைகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம். அவைகள்லாம் அதாவது மனிதர்கள் இருக்கிறாங்க இல்லை அப்படின்ற இது இருக்காது. உறவு என்பது சர்வசாதாரணமாக என்ன செய்யும், நடந்து கொள்ளும். ஆனா ஒட்டகத்துடைய விதிவிலக்காக நடந்தாலே தவிர ஒட்டகத்துடைய இயல்பு கண்ணுக்கு காணாத இடத்துல என்ன செய்யும், உறவு கொள்ளும். இப்படி ஒரு இயல்பு இதுக்கு என்ன செய்யுது, அதுக்கு இருக்குது. விதிவிலக்காக ஒன்றெண்டாக இருந்தாலே தவிர இயல்போட நிலை என்ன, இதுதான். அப்படியான ஒரு தன்மை அதுக்கு என்ன செய்யுது, கொடுக்கப்பட்டிருக்கிறதுல பார்க்கிறோம். ஆனா இப்ப இவர் என்ன செய்யறான்னு சொன்னா, நம்ம ஒட்டகத்துக்கு என்ன செய்யல, இந்த இடத்துல தண்ணீர் கொடுக்க இல்லை, மற்றபடி பாத்திரம் எல்லாத்தையும் நம்ம நிரப்பி கொண்டோம். வஹிய தகாது தனுப்து மினல் மில்இ, நிரம்பி போய் கொற்ற வழியில அளவுக்கு தண்ணி நிரப்பிட்டோம், நிரம்பி போய் வழிகின்ற அளவுக்கு தண்ணியை நிரப்பிட்டோம். சும்ம கால ஹாத்து மா இந்தகும், பின்னர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹாத்து மா இந்தகும், உங்கள்கிட்ட உள்ளதெல்லாம் தாங்கன்னாங்க ரசூலுல்லாஹ், உங்கள்கிட்ட என்னென்ன இது எல்லாத்தையும் தாங்கன்னாங்க. ஃபஜுமி அலஹா மினல் கிசரி வத்தமர், அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கிருந்த எல்லா விஷயங்களும் கொடுக்கப்பட்ட, ஈத்தப்பழம் அது இது என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குதோ அதெல்லாம் கொடுக்கப்பட்டது. எஞ்சியவையில் ஹத்தா அத்தத் அஹ்லஹா காலத் லகீத்து அஸ்ஹரன் நாஸ், அப்போ ஹத்தா அத்தத் அஹ்லஹா, தன்னை குடும்பத்தினத்திடத்தில். இப்போ அதை இது என்னத்துக்கு ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட எடுத்தாங்க, தண்ணி எடுத்ததுக்கு கூலி, அதுக்காக கூலியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டு போகிறாங்க. ஆனால் அவங்களோட தண்ணியில் எதுவும் குறையலை, அந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணியில எதுவும் குறையல, இங்க முழுசாங்க நிரப்பிட்டாச்சு போறாங்க ரசூலுல்லாஹ். காலத், இதுல என்ன விஷயம்னு சொன்ன, இந்த பெண்மணி அந்த ஃபேமிலிக்கு போன, அந்த குடும்பத்திட்ட போன இடத்த சொல்றாங்க, லகைத்து அஸ்ஹரன் நாஸ், மிகப்பெரிய ஒரு சூனியக்காரன் நான் பார்த்தேன். நான் லகைத்து அஸ்ஹரன் நாஸ், நான் மிகப்பெரிய ஒரு சூனியம் செய்யக்கூடியவரை பார்த்தேன். இது யாராவது வாதமா வச்சா இந்த ஹதீஸ் என்ன செய்யலாம், எடுக்கலாம். சரியா, லகைத்து அஸ்ஹரன் நாஸ், மிகப்பெரிய ஒரு சூனியக்காரரை நான் பார்த்தேன். அவு ஹுவ நபியுன் கமா ஜஅமு, அல்லது இவங்க நம்புறதை போல அவர் நபியாக இருக்கலாம், அல்லது நபி வேற சூனியக்கார் வேறேன்னு அவங்களுக்கு தெரியும், நபி வேற சூனியக்கார் வேற என்று அவர்களுக்கு தெரியும். ஒரு வாதத்துக்கு தான் என்ன செஞ்சாங்க, இது வந்து சூனியக்காரர் தான், வெறும் சூனியத்தை தான் காட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த பெண்மணி எப்படி சொல்றாண்டா, லகீத்து அஸ்ஹரன் நாஸ், நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூனியக்காரை நான் சந்தித்தேன். அவு ஹுவ நபியுன் கமா ஜஅமு, அல்லது அவர்கள் நம்புவதை போல
இவர் ஒரு நபி, ரெண்டுல ஒன்றுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஃபஹதல்லாஹு ذلك الصرم بتلك المرأة فأسلمت وأسلموا. இந்த செய்தியின் காரணமாக அந்த கூட்டத்தினரே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த பெண்மணியுடைய கூட்டத்தினரே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த பெண்மணியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதாவது ஒரு முஜிசா காரணமாக அந்த கூட்டம் என்ன செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு, ஒன்றில் இவர் சூனியக்காரராக இருக்கணும், ஒன்றில் இவர் நபியாக இருக்க வேண்டும். நபி என்ற முடிவுக்கு தான் அவங்க வாராங்க. காரணம், எப்பயும் சூனியக்காரனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய தோற்றம், அவனுடைய நடைமுறை, அவனுடைய வாழ்க்கை எல்லாமே நேர்மையாக என்ன செய்யாது, இருக்காது. அசிங்கமான ஒரு நிலை தான் அவர்களுக்கு என்ன செய்யும், இருக்கும். அதனால அந்த இடத்துல அவங்க என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, இவர் ஒரு நபியாகத்தான் என்ன செய்ய இருக்கணும். காரணம், சூனியக்காரன் என்று வாதிடக்கூடியவன் எங்கேயும் தன்னை நபி என்ன செய்யறது இல்லை, வாதிடுவது கிடையாது. நான் நபி அப்படின்னு அவன் அதை விட பெரிய இடத்தை எதிர்பார்க்கிறான். அவன் என்ன செய்யறான், அதை விட பெரிய இடத்தை, மக்கள்கிட்ட வேற பெரிய இடத்தை எதிர்பார்க்கிறான். நபி என்று சொன்னா முன்மாதிரி ஆகிக்கொண்ட ஒரு பகுதி வந்துடும். சூனியக்காரனா முன்மாதிரி ஆகிக்கொண்ட ஒரு அவசியம் என்னது இல்லை. நபி என்று சொன்னா என்னை பின்பற்றுங்கன்னு சொல்ல வேண்டி வரும். சூனியக்காரனுக்கு அப்படி சொல்லல, சாதாரண வசனம் அல்ல, என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லலாமா, கஷ்டம். அது மிக பாரமான ஒரு விஷயம். அப்ப அதனால ஃபஹதல்லாஹு ذلك الصرم بتلك المرأة, அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் தஆலா அந்த பெண்மணி கொண்டு இஸ்லாத்தை காட்டினான். ஃபஅஸ்லமத் வஅஸ்லமு, அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா, அந்த கூட்டம் என்ன செய்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த செய்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அற்புதம், மௌஜிசா, அல்லாஹ் தஆலாவுடைய கையின் மூலம் நடக்க வைத்த ஒரு அற்புதம் என்ன செய்யுது இந்த இடத்துல விளங்குது. அதனால தான் இமாம் புகாரி என்ன செய்றாரு, இதை பாபு அலாமாத்தின் நுபுவால என்ன செய்றாங்க, கொண்டு வராங்க. அப்ப இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்துல எல்லா இடத்துலயும் சொல்லப்படலை. அந்த சுபகு ரசூலுல்லாஹ் லேட்டா தொழுதுபட்டுச்சு, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சொல்லப்படலை. ஆனா இந்த இடத்துல இதை சொல்ல இம்ரான் இப்னு ஹுசைன் அவர்கள் இதை என்ன செய்றாங்க, விரிவாக சொல்ற செய்தியை நான் பார்க்கலாம். இது இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு செய்தி, ஒரு அழகான ஒரு செய்தி. ஆனால் அதுக்குரிய சந்தர்ப்பங்கள் என்ன செய்யலாம், அதை பேசலாம். ஆனால் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த மாதிரி சில அற்புதங்களை அவருடைய கையால் அல்லாஹு தஆலா நடக்க வைத்தான் என்பதை இந்த செய்தி உணர்த்துகிறது. அடுத்ததாக 3572வது இலக்கம், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், قال أتي النبي صلى الله عليه وسلم بإناء وهو بالزوراء فوضع يده في الإناء. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உத்திய பிஇனா, ஒரு பாத்திரம் கொண்டு வரப்படுது. இனான்னு சொல்ற பாத்திரம். இன்றைக்கும் இலங்கையில கிழக்கு மக்கள் என்ன செய்வாங்கடா, ஏனம் என்று பேசுவாங்க. ஏனம் என்று சொல்ற மக்கள் இந்தியாவில் இருக்கிறாங்களோ, ஏனம் என்றது இனாலிருந்து வந்தது தான். சரியா, இனாண்டா எப்படி பாத்திரமோ அதிலிருந்து வந்தது தான் ஏனம் அப்படின்னு சொல்றது. அப்ப ஏனம் என்றது, ஏன்னா தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இனா ஏனம் என்று நீங்க கண்டுபிடிக்கவே மாட்டீங்க. ஆனா இனா என்று சொல்றது, ஏனம் என்ற இந்த வார்த்தை அதாவது அரபு மொழியுடைய ஒரு இதிலிருந்து வந்தது. ஒன்றில் ஆரம்ப காலத்து அரபுகள் அதை பேசியிருக்கணும், அல்லது தமிழ் மொழி பழமையான மொழி என்ற வாதம் உண்மையா இருக்கணும். ரெண்டுல ஒன்று தான், தமிழ் மொழி பழமையான மொழி என்ற வாதம் உண்மையாக இருக்கணும், அல்லது அரபு மொழி பேசக்கூடிய அந்த பழக்கத்தில் அது உண்டாக்கணும். ஆனால் எல்லாருமே பேசுறாங்கன்னு சொன்னா, முஸ்லீம் அல்லாதவர்களும் முஸ்லீம்கள் எல்லாருமே பேசுறாங்கன்னு சொன்னா அது அப்படி சொல்லலாம். ஆனால் அப்படி பேசுற மாதிரி என்ன செய்யல, விளங்கல. இது இப்படி ஒரு காரணமாக நம்ம என்ன செய்யணும், அதாவது சில சொற்கள் நீங்க அரபுல பார்க்கலாம், என்னன்னா இன்னும் அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஜுவாலை என்று, சுவாலை விட்டறிகிறது, சுவாலை, அது அரபுல என்ன சுவால் தான். அதாவது சுவாலை அவர்களுக்கு எரியப்படும் அப்படின்ற குர்ஆன்ல வருது, சுவால். இன்னும் சுவாலை தான் நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். அப்ப இந்த மாதிரியான நிறைய சொற்கள் நம்ம தமிழ்ல என்ன செய்யறோம், யூஸ் பண்றோம். அரபுகளுக்கு அது கருத்தின தெரியாம இருக்கும். இப்ப இனாண்டு கேட்டீங்கன்னு சொன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன செய்யலாம், சொல்லலாம். அதாவது இனா அவானின்னு சொல்லுவாங்க, பன்மை என்னது, அவானி, பாத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவார்கள். ரைட். ரசூல் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் உள்ள ஒரு மார்க்கெட், ஜௌரான்றது ஒரு மார்க்கெட், அந்த மார்க்கெட்டில் உள்ள ஒரு இடத்துக்கு என்ன செய்யறாங்க, ரசூல் அங்கே இருக்கிற நேரத்தில் ஒரு தண்ணி கொண்டு வரப்படுது. ஃபவல அயதஹு ஃபில் இனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் கையை என்ன செஞ்சாங்க, அந்த பாத்திரத்தில் போட்டார்கள். ஃபஜஅல அல் மாஉ யம்பு மின் பைனி அஸாபிஹி ஃபதவல்ல அல் கௌம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த விரல் எடுக்கல் இருக்குது, இதனால என்னது, தண்ணீர் என்ன செய்தது, வெளியே வர ஆரம்பித்தது. அதாவது இதுலேருந்து ஊற்றெடுத்துன்னு அர்த்தம் இல்லை, இப்படி வைக்கக்குள்ள தண்ணீர் ஊற்றெடுத்து என்ன செய்யுது, இந்த பகுதிகளால் தண்ணீர் வர ஆரம்பித்தது. ரசூல் அப்படி கையை வச்சுக்கிறாங்க, தண்ணி என்ன செய்யுது, இந்த பகுதிகளிலிருந்து தண்ணீர் வெளியே வர ஆரம்பித்தது. பிம்பைர ஃபதவல்ல அல் கௌம், அங்கே இருந்த எல்லாருமே அதிலிருந்து வுது எடுத்தார்கள். கால கதாதா குல்துலி அனஸ், நான் அனஸ்லாம் அவர்கிட்ட கேட்டேன், அனஸ்லாம் அவர்களே கம் குர்த்தும், எத்தனை பேர் இருந்தீங்க நீங்கன்னு சொல்ல. கால தலாசமியா, 300 பேர் இருந்தோம். இன்னைக்கு மொத்தமாக எத்தனை பேர் இருந்தோம், 300 நபர்கள் இருந்தோம். அவு ஜுஹா தலாசமியா,
அல்லது கிட்டத்தட்ட 300 பேர் என்ன செய்தோம் இருந்தோம். சுஹா என்றா கிட்டத்தட்ட 300 பேர் இருந்தோம் அப்படின்றாங்க. 300 பேர் இருந்து அத்தனை பேர் என்ன செய்தார்கள், அதில் உது எடுத்தார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தண்ணீரோடு சம்பந்தப்பட்ட இரண்டாவது சம்பவம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற விஷயங்களை நபித்தோழர்கள் என்ன செய்தார்கள், அந்த இடத்துல கண்டார்கள். நபித்தோழர்கள் அந்த இடத்துல கண்டார்கள் என்பதை என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கிட்டத்தட்ட 300 பேர் இருந்தாங்க. இதே ஜுஹா தலாசுமியா கிட்டத்தட்ட 300 பேர் இருந்தார்கள் என்ற செய்தி இதே அனஸ்ல அறிவிக்கக்கூடிய செய்தி ஜைனப் ரதியல்லாஹு சம்பவத்தில் வரும். அந்த வலிமா கலைச்ச நேரத்தில் ஜுஹா தலாசுமியா ரசூலுல்லாஹ் அனஸ்ல கூப்பிட்டு சொல்றாங்க, வலிமாக்கு இன்னென்ன நபர்களுக்கு சொல்லுங்க, பின்ன ரோட்ல யாரெல்லாம் காட்டுறீங்களோ அவங்களுக்கு என்ன செய்யுங்க சொல்லுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இன்னென்ன நபர்களுக்கு சொல்லுங்கன்னுட்டு அதுக்கு பின்னால நீங்க யாரை கண்டாலும் என்ன செய்யுங்க சொல்லுங்க. இதையே இன்றைக்கு ஒரு பணக்காரர் எடுத்து நீங்க என்னென்ன நபர்களுக்கு சொல்லுங்க, மறுபடி கண்டவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்கன்னா இந்த வீண் விரயம் தேவையான என்ன செய்வோம் கேட்போம். ஆனா அது வீண் விரயமா இல்ல, சாப்பாடு கொட்டவா போறோம் கொடுக்க போறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு. கிட்டத்தட்ட 300 லட்சம் பேர் அன்றைக்கு என்ன செஞ்சாங்க, அந்த சாப்பாட்டுக்கு வந்தாங்க. 30 சகன் சாப்பாடு. ரசூலுல்லாஹ் ஜைனப் ரலியல்லாஹு கல்யாணத்துல வலிமை என்ன தெரியுமா, 30 சகன். காரணம் அன்றைக்கு ஒரு சகனுக்கு 10 பேர். ஒரு சகனுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க, 10 பேர். ரசூலுல்லாஹ் அங்க சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் 10 பேரா உட்காருங்க. இப்போ 6 ஆக்கி 5 ஆக்கி 3 ஆக்கிடுவாங்க போல இது சரியா. அங்க 10 பேரா உட்காருங்க நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 லியுஹ்லிக் அஷரா. இது பல சம்பவங்கள்ல வரும். 10 பேரா உட்கார்றது. 10 பேரா உட்கார்ந்தார்கள். அவர்கள் என்ன செஞ்சாங்க, சாப்பிட்டார்கள். அப்படி அதாவது எத்தனை பேரும் 300 30 சகன் என்னது அந்த இடத்துல சாப்பிட்டாங்க அப்படின்ற செய்தி நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்போ கிட்டத்தட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நிலைக்கு இந்த 30 சகன்ன்றது எல்லைக்கு மேலே நம்ம சொல்லணும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை என்ன செய்யல, தவறா நினைக்கல. ஆனால் அது தேவையற்ற வகையில ஆடம்பர அமைப்புல நடந்தாலே தவிர உணவு கொடுக்கிற விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்துல எங்கேயுமே தடுக்கல. இந்த திருமணம் சம்பந்தமான தவறான புரிதல்கள் என்ற ஒரு அமைப்புல நான் இஸ்லாம் கூறும் விருந்து உபசாரங்கள் தனியாக ஒரு 2 மணி நேரம் என்ன செஞ்சுக்கிறேன் பேசிக்கிறேன். டோட்டலாக அது இந்த விருந்து உபசாரங்கள் சம்பந்தமாக மட்டுமே எனது தனியாக எடுத்து பேசினேன். காரணம் இது சம்பந்தமாக நிறைய பிரச்சனைக்கு ஏதாவது சாப்பாடு ஒன்று கொடுக்க போனால் நம்ம பிதத்தா சுன்னத்தான்னு பார்க்கறது நல்லது, நியாயமானது. ஏன் நம்ம கொடுக்கறது அல்லாஹ் ரசூலுக்கு உகந்ததாக இருக்கணும். ஆனால் அதில் தடுக்காதெல்லாம் தடுக்கிறது என்ற பேரில் பேணுதலாக கொண்டு வரது இருக்குது, அது மார்க்கம் உகந்த மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த செய்தியில் இது இரண்டாவது அடையாளமாக என்ன செய்து பதிவு செய்யப்பட்டது, அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறது. அடுத்ததாக 3573வது இலக்கம். இதுவும் அதாவது ஏற்கனவே சொன்ன ஒரு செய்தியோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி தான். அதாவது அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அன்னஹு கால ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டேன். வஹானத் ஸலாத்துல் அஸ்ர், அஸ்ர் தொழுகை நெருங்கிட்டு கண்ட டைம்ல அஸ்ர் தொழுகை என்னது டைம் வந்துட்டு அதான் சொல்லிட்டாச்சு. ஃபல்துமிஸல் வது ஃபலம் யஜிதுஹு, உது எடுக்கிற தண்ணீரை தேடினார்கள். வது என்ற உது எடுக்கிற தண்ணீர் தேடினார்கள், கிடைக்கல. ஃபஉத்திய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிவதுஇன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தண்ணி கொண்டு வரப்படுது. ஆனா அங்க உள்ளவர்களுக்கு என்னது போதாது. ஃபவலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஹு ஃபீ தாலிகல் இனா, அந்த பாத்திரத்தில் ரசூலுல்லாஹ் தன் கையை என்ன செய்தார்கள் வைத்தார்கள். ஃபஅமர அன்னாஸ அய்யதவல்லு மின்ஹு, மக்களை கட்டளையிட்டாங்க அதிலிருந்து உது எடுக்குமாறு கட்டளையிட்டார்கள். ஃபரஐதுல் மா யம்பு மின் தஹ்தி அஸாபிஹி ஃபதவல்ல அன்னாஸு ஹத்தா தவல்லு மின் இன்தி ஆகிரிஹிம். அந்த ஏற்கனவே சொன்ன செய்தி அது எல்லாருமே உதுவெடுத்தார்கள். கடைசி நபர் வரைக்கும் என்ன செஞ்சாங்க உதுவெடுத்தார்கள். கைகளுடைய கீழ்ப்பகுதியில இருந்து தண்ணீர் ஊற்றெடுப்பதை நான் என்ன செய்தேன் கண்டேன். அப்படின்னா அந்த தண்ணி இருக்க அந்த தண்ணீர் என்ன செய்து ஊற்றெடுப்பதை, அதாவது தண்ணீர் அப்படியே இருப்பதை நான் என்ன செய்தேன் கண்டேன் என்று சொல்லி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல அதாவது இன்னொரு செய்தி 3574வது இலக்கம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதுல அதாவது ஹசன் என்று வராது. தாபீன்கள்ல ஹசன் என்ற வார்த்தை வந்தா யாரை குறிக்கும், ஹசனுல் பஸ்ரி. தாபீன்கள்ல ஹசன் என்று வந்தாலே அது ஹசன் அல் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் என்ன செய்யும், ரஹிமஹுல்லாஹ் அவர்களை தான் குறிக்கும். கால ஹத்தனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்றார், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கால ஹரஜ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது அதே செய்தி மாதிரி ஆனா வேறொரு சம்பவம். ஃபீ பஅதி மகாரிஜிஹி, ஒரு சில தேவைகளுக்காக வெளியே போனார்கள். வ மஅ நாஸும் மின் அஸ்ஹாபிஹி, அவரோடு ஒரு சில தோழர்கள் இருந்தார்கள். ஃபன்தலகு யஸீரூன், போற நேரத்தில் ஃபஹதரத்திஸ் ஸலா, தொழுகை நேரம் வந்தது. ஃபலம் யஜிது மஅன் யதவல்லஊன், உதுவெடுக்கிறது தண்ணி என்ன செய்யல காணவில்லை. ஃபன்தலக ரஜுலும் மினல் கௌமி ஃபஜாஅ பிகதஹி மின் மஇன் யஸீர், கொஞ்சம் தண்ணீரோட ஒரு பாத்திரத்தை என்ன செஞ்சார் அவர் கொண்டு வந்தார். ஃபஅഖதஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதவல்லா, ரசூலுல்லாஹ் அதை எடுத்து உதுவெடுத்தார்கள். சும்ம மத்த அஸாபிஹுல் அர்பா அலல் கதஹி, இந்த 4 விரல்களை எப்படி என்ன செஞ்சாங்க வைத்தார்கள். 4 விரல்கள் அர்பா அலல் கதஹி அப்படி இப்படி வைத்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தும்ம கால கூமு ஃபதவல்லஉ, பின்னர் சொன்னார்கள் வந்து வுது எடுங்கள். ஃபதவல்ல அல் கௌமு ஹத்தா பலகு ஃபீமா யுரீதுன மினல் வது வ கானு 70 அவு நஹ்வா, அவங்க எல்லோருமே என்ன செய்தார்கள் வுது எடுத்தார்கள். கிட்டத்தட்ட 70 பேர் அதில் என்ன செஞ்சாங்க
இருந்தார்கள், அல்லது அது அந்த கணக்கில் என்ன செய்தார்கள் இருந்தார்கள். ஒன்றில் இந்த ரெண்டு சம்பவமும் வேறவாக இருக்க வேண்டும், அல்லது அந்த பார்த்த நபர் 370 என்ற விஷயத்துல படிப்படியாக உழுவெடுத்த நேரத்தில் 70 கணக்கிட்டு இருக்க வேண்டும். அதாவது அனசுலன்ட்டு கேட்ட நபர் இது ரெண்டுல உண்டு. ஆனால் இது ரெண்டையும் பார்க்கிற நேரத்தில் ரெண்டு சம்பவம் மாதிரி தான் என்ன செய்யுது இது விளங்குகிறது. அடுத்ததாக 3575வது இலக்கம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால ஹதரத்தி ஸலாத்து, தொழுகை வந்தது, ஃபகாம மன் கான கரீபத் தாரி மினல் மஸ்ஜித் யதவல்லா, யாரு பள்ளிக்கு பக்கத்துல வீடு இருந்ததோ அவங்க எல்லாம் உது எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க எல்லாம் உது எடுக்க ஆரம்பித்தார்கள். வபகிய கௌமுன், ஆனா சிலருக்கு என்னது வீடு இல்லாதவங்க வந்து உது எடுக்க கிடைக்கல அவங்களுக்கு. ஃபஉதிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமிக்லபின் மின் ஹஜாரத்தின் ஃபிஹிமா, அதாவது கல் பாத்திரம் கொண்டு வரப்பட்டார், கல்லாலான ஒரு பாத்திரம் அது கொண்டு வரப்பட்டாங்க, அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. கொண்டு வர நேரத்தில் ஃபவலா கஃபஹு ஃபஸகுரல் மிக்லபு ஐயப்சுத ஃபீஹி கஃப, அப்போ ரசூலா கையை வச்சா அந்த கோப்பை சின்னதாகிட்டு அப்படின்னா ஹதீஸ்ல வரும். அது அர்த்தம் என்னடா, கை வைக்க முடியாத அளவுக்கு கோப்பை சிறிதுன்னு அர்த்தம், சரியா? இல்லாட்டி கோப்பை சிறியதாகி விட்டதுன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. ஃபஸகுர என்றா ரசூலாங்களை கை போட முடியாத அளவுக்கு அது சிறியதாக இருந்தது. ஃபதம்ம அஸாபியஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை இப்படி சுருக்கினாங்க, இப்படி போடாம இப்படி சுருக்கிட்டு என்ன செஞ்சாங்கன்னா ஃபவலஅஹா ஃபில் மக்லப், அதை பாத்திரம் எப்படின்னு சொன்னா அது போட முடியல, ரசூலா கையை சுருக்கி என்ன செஞ்சாங்க போட்டா, சாதாரணமாக போடுற அளவுக்கு போட முடியல, சுருக்கி போட்டா. அப்படின்னா என்னத்துக்கு அதை சொல்றாங்கன்னா, அவ்வளவு கொஞ்சம் தான் தண்ணி இருந்தது, அவ்வளவு கொஞ்சம் தான் தண்ணி இருந்தது. அப்ப இதுல இருந்து என்ன புரியணும்டா, தண்ணி அவங்க கை போட்டு உதவு எடுக்கிற அளவுக்குள்ள பாத்திரம் அல்லது, வெளியால தண்ணி என்ன செஞ்சது கொட்டியது, வெளியிருந்தா என்ன செஞ்சாங்க உதவு எடுத்தார்கள் என்று அர்த்தம். குல்து கம் கானு, எல்லாரும் உதவு எடுத்தாங்க. அவங்க எத்தனை பேர் இருந்தாங்கன்றது கால சமானூன ரஜுலன், மொத்தம் 80 பேர் இருந்தார்கள். இதுவும் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே உள்ள ஒரு சம்பவத்துடைய அந்த கணக்கு விஷயத்தில் உள்ள கூடுதல் குறைவாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும். அடுத்ததாக 3576வது இலக்கம் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால அதிஷன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிஷன் நாசு யௌமுல் ஹுதைபியா, ஹுதைபியால வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மக்கள் எல்லோருக்கும் பெரும் தாகம் ஏற்பட்டது. ஏற்கனவே இது உதுவுடைய சப்ஜெக்ட். தாகம் ஏற்பட்டது. வன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன யதைஹி ரிக்வத்துன் ஃபதவல்லா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு தோல் பாத்திரம் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அதில் உது எடுத்தார்கள். ஃபஜஹிஷன் நாசு நஹ்வா, ரசூலுல்லாஹ் உது எடுத்த கண்டோனே எல்லா மக்களும் அந்த இடத்துல வேகமாக என்ன செஞ்சாங்க ஓடி வந்தார்கள். ஃபகால மாலக்கும், ரசூலுல்லாஹ் கிட்ட என்ன விஷயம்னு கேட்டான், ஏன் வேகமா வாரீங்க அப்படின்னு கேட்டான். காலு லைஸ இந்தனா மாஉன் நதவல்லா வலா நஷ்ரப் இல்லா மா பைன யதை, நீங்க இப்ப உது எடுத்துக்கிட்டு நிக்கிறீங்க தண்ணி, இதை தவிர எங்களுக்கு குடிக்கவோ உது எடுக்கவோ தண்ணி இல்லை, இது ஹுதைபியால நடக்குது, வேற எங்களுக்கு தண்ணி கிடையாது. ஃபவலா யதஹு ஃபி ரிக்வா, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த பாத்திரத்தில் அப்படி கையை விட்டார்கள். அதுல என்ன செய்தார்கள், ரசூலுல்லாஹ் கையை விட்டார்கள். ஃபஜஅலல் மாஉ யஸூரு பைன அஸாபிஹி, தண்ணீர் பொங்கி வர ஆரம்பித்தது தமது விரல்களின் இடுக்குகளுக்கு இடையால். கம்சாலில் உயூன், ஊற்றுக்கள் எடுக்கும் எப்படி உயூன்ன்றது அந்த ஊற்றுக்கள் எப்படி தண்ணி வருமோ அது மாதிரி வர ஆரம்பித்தது. ஃபஷரிப்னா, குடித்தோம், வதவல்லனா, உது எடுத்தோம், குல்து கம் குன்தும், நீங்க எத்தனை பேர் இருந்தீங்க அந்த நேரத்தில், நீங்கள் எத்தனை பேர் இருந்தீர்கள். கால லவ் குன்னா மியத அல்ஃபின் லகஃபானா, நாங்க 1,00,000 இருந்தாலும் எங்களுக்கு அது போதுமாக இருந்திருக்கும். 1,00,000 பேர் அங்கே இருந்தாலும் அது எங்களுக்கு போதுமாக இருந்திருக்கும். குன்னா 15 1500 பேர் நாம் என்ன செய்தோம் இருந்தோம். அதாவது 15 நூறுகள் அப்படின்றார் அவரு. அப்படின்னா 1500 பேர் நாங்க இருந்தோம். அத்தனை பேர் அதில் என்ன செஞ்சோம், நாங்கள் உது எடுத்தோம். அப்படின்னா யாருக்கெல்லாம் உது எடுக்க கிடைக்கல அந்த எண்ணிக்கையில அவங்க எல்லாம் செஞ்சோம் உது எடுத்தோம் என்று சொல்லி அந்த செய்தியிலே அதாவது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அப்ப இம்ரான் இப்னு ஹுசைனுடைய செய்தி, அடுத்ததாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு 2-3 செய்திகள், அடுத்ததாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தி, எல்லாமே இந்த தண்ணீரோடு சம்பந்தப்படக்கூடிய செய்திகள். 3577வது இலக்கம் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், குன்னா யௌமுல் ஹுதைபியத்தி 14 வல் ஹுதைபியா பிர்ருன் ஃபனஸஹ்னாஹா, நாங்க மொத்தம் அதாவது ஹுதைபியால வந்து 1400 பேர் என்ன செய்தோம் நாங்கள் இருந்தோம். ஹுதைபியா என்று சொல்றது ஒரு கிணறுடைய பெயர். வல் ஹுதைபியா பிர்ருன், ஹுதைபியா வந்து ஒரு பிர். ஹுதைபியா வந்து இன்றைக்குள்ள ஹரமுடைய எல்லைகள்ல உண்டு. ஹரமுடைய எல்லைகள் அன்றைக்கு ஹரமுடைய எல்லைகள்ல உண்டாக ஹுதைபியா இருந்தது. ஹுதைபியா, அதே போல ஜிஅரானா அல்லது ஜிர்ரானா, அதே போல தன்ஐம், 3 என்னது அதாவது ஹரமுடைய எல்லைகள், மீகாத்துடைய எல்லை இல்லை. எப்பயும் 3 எல்லைகள், 3 விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று ஹரம் எல்லை, மிக நெருக்கமானது வந்து ஹரம் எல்லை, மீகாத் எல்லை இல்லை. முதலாவது நெருக்கமானது ஹரம் எல்லை, அதாவது கஅபத்துல்லாவுக்கு அதாவது புனிதமான எல்லைகள். இது வந்து 300 லட்சம் இருந்து இப்போ 30 லட்சம் தான் அடையாளங்கள் என்ன செய்யுது இருக்குது. அப்ப ஹரமுடைய எல்லைகள்னு சொல்லுவாங்க. அது
இதுல அந்த எல்லைகள்ல உண்டாக வரலாறு தொடக்கம் அறியப்பட்டு வார ஒன்றுதான் ஜிர்ரானா. அதே போல என்னது தன்னையும், அதாவது ஆயிஷா பள்ளின்னு சொல்றோமே தன்னையும், அடுத்ததாக ஹுதைபியா. அடுத்ததுக்கு சொல்லுவாங்க என்னடா ஹில். ஹில் என்றுவாங்க. ஹில் அப்படி என்று சொன்னால் ஹரமுடைய எல்லை அல்லது ஹில் அப்படின்னா ஹரமுக்கு வெளியே உள்ள எல்லை. ஆனால் ஹரமுக்கு வெளியே உள்ள எல்லைக்கு ஹில் அப்படி என்று சொல்லிட்டு மீகாத் இருக்குது, அதுக்கு அடுத்து தானே மீகாத். அதாவது ஹரமுடைய எல்லை தாண்டோன்னே மீகாத் இல்லை, அதையும் தாண்டி தான் மீகாத் எல்லை என்ன செய்யும் வரும். அங்கே வந்து என்னது சஅதியா வரும். சஅதியான்னு சொன்னா அதாவது ரசூலுல்லாஹ் சொன்ன இடம் என்னது, அதாவது அந்த யமன் வாசிகளுக்குரிய இடம் என்ன, யலம்லம். யலம்லமுக்கு தான் இன்றைக்கு சஅதியான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு சஅதியா தான், யலம்லம் அல்ல, இன்றைக்கு சஅதியா சொல்லுவாங்க. யலம்லம்னு என்ன செய்றாங்க அதை சொல்றாங்க. அதே போல என்னது இந்த சைலுல் கபீர், அதே போல என்னது இந்த வாதி மஹரம், இதெல்லாம் வந்து என்னது, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கர்னுல் மனாசில். கர்னுல் மனாசில் இருக்குது. இந்த கர்னுல் மனாசில் தான் சைலுல் கபீரும் வாதி மஹரமும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து கர்னுல் மனாசில் என்ற அந்த பகுதி வந்து என்ன, அதுதான் இஹ்ராம் எல்லையாக இருந்தது. கர்னுல் மனாசில் தான் என்ன செய்தது இஹ்ராம் எல்லை. கர்ன் என்று சொல்ற மலை உச்சிக்கு சொல்றது. பொதுவாக எங்கேயும் கர்ன் என்று சொன்னா அதுக்கு பேர் என்னது மலை உச்சி, அந்த உச்சியை மலைக்கு சொல்லுவாங்க கர்ன் என்று. அப்ப கர்னுல் மனாசில் அப்படி அதான் எல்லையாக அன்றைக்கு இருந்தது. மற்ற பகுதியெல்லாம் காடு, ஆனா எல்லாமே கர்னுல் மனாசில் தான் காடாக இருந்தது. அப்புறம் மக்காவுக்கும் தாயிஃபுக்கும் ரோட் போட்டாங்களே, அதனால சைலுல் கபீர் என்ன செஞ்சாங்க, அந்த பள்ளி அந்த மஸ்ஜித் என்ன செஞ்சாங்க கட்டினாங்க. ரெண்டுமே கர்னுல் மனாசிலே 2 தொங்கல்கள், கர்னுல் மனாசுடைய 2 தொங்கல்கள் தான் அது. இப்படி இதுக்கு எல்லாம் சொல்றது வந்து மீகாத்துடைய எல்லை. தூரமான எல்லை வந்து துல்ஹுலைஃபா, தூரமான எல்லை வந்து துல்ஹுலைஃபா. இன்னைக்கு வந்து ஜுஹ்ஃபா இருக்குது, ஜுஹ்ஃபா இன்னைக்கு இல்லை. ஜுஹ்ஃபான்ற ஒரு சிட்டி இருந்து அது அழிஞ்சாச்சு. இப்போ இன்னைக்கு ராபிக தான் சொல்லுவாங்க, ராபிக் தான் அப்படி எல்லையா சொல்லுவாங்க. ஆனா ராபிக் தான் ஜுஹ்ஃபான்றதுக்கு தெளிவான ஆதாரம் இல்லை. ராபிக் வந்து ஜுஹ்ஃபாவுக்கு நெருக்கம், ராபிக் வந்து ஜுஹ்ஃபாவுக்கு நெருக்கமான ஒரு எல்லை. இதை நான் சொல்றதுக்கான காரணம் இந்த அடையாளங்களுக்காக. துல்ஹுலைஃபான்னு 2 இருக்கு. மதீனாட்டிலிருந்து வரக்குள்ள ஒரு துல்ஹுலைஃபா இருக்கு, தாயிஃப்ல ஒரு துல்ஹுலைஃபா இருக்கு. தாயிஃப்ல ஒரு துல்ஹுலைஃபா இருக்கு, அந்த துல்ஹுலைஃபா இல்ல இந்த துல்ஹுலைஃபா. ஆனால் இந்த மீகாத் எல்லைக்கு வெளியே உள்ளவர்களுக்கு சொல்லுவாங்க ஆஃபாகியூன் என்று சொல்லி. உஃபுக் ஆஃபாகியூன் அப்படின்னு சொன்னா பல திசைகள்ல இருந்து வரக்கூடியவர். இப்ப 3 எல்லை பாருங்க, ஹரம் எல்லைகள், ஹில் ஹரமுக்கும் மீகாத்துக்கும் இடையில உள்ள எல்லைகள், அடுத்தது ஆஃபாகியூன்கள் அப்படின்னு என்ன செய்வாங்க 3ஆக பிரிப்பார்கள். யாரு மக்காவுக்குள்ள வந்துட்டாங்களோ, யாரு மக்காவுக்குள்ள வந்துட்டாங்களோ இவர் ஒரு உம்ரா செய்ய வேண்டி இருந்தால், அதாவது ஒரு உம்ரா செஞ்சுட்டு 2வது உம்ரா செய்யறதில்ல, எல்லைக்குள்ள வந்தவர் ஒரு உம்ரா செய்ய வேண்டி இருந்தால் அவர் வந்து எல்லைக்கு போகணுமா ஹில்லுக்கு போகணுமா, அந்த இடத்துல இருந்தே உம்ரா செய்யலாமா, இந்த ஒரு முரண்பாடு இருக்குது. எப்படி அவருடைய மீகாத் எல்லைக்கு போகணுமா, பக்கத்தில் ஒரு தாயிஃப் இருக்குது, கர்னுல் மனாசிலுக்கு போகணுமா, துல்ஹுலைஃபா போகணுமா, சஅதியாவுக்கு போகணுமா, இப்படி எல்லைக்கு போகணுமா, அல்லது ஹில்லுக்கு போகணுமா, ஹில்லுன்னா என்ன ஹரமுக்கு வெளியே ஹரமுடைய எல்லைக்கு போகணுமா, அல்லது அந்த இடத்துல இருந்தே என்னது உம்ரா செய்யலாமா அப்படின்ற ஒரு பெரும் முரண்பாடு என்ன செய்யுது இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இல்ல அந்த இடத்துல இருந்தே அவர் என்ன செய்யலாம் இஹ்ராம் அணியலாம் அப்படி கெட்ட வேண்டியிருந்தா. அதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யறோம், தமத்து ஹஜ் செய்யறவங்க அந்தந்த இடத்துல இருந்து என்ன செய்யறோம் இஹ்ராம் கட்டுறமா இல்லையா அப்படின்னு என்ன செய்யறாங்க அதை விளக்கமா சொல்றாங்க. இல்ல எல்லைக்கு போகணும்னு சொல்றவங்க என்ன செய்யறாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றிக்கு தாயிஃபுக்குள்ள வந்தாங்க, இஹ்ராம் அணிஞ்சிக்கல, இஹ்ராம் அணிந்திருக்கவில்லை. தாயிஃபுக்கு இந்த அதாவது மக்கா வெற்றி கபத்துல்லாக்குள்ள மக்காக்குள்ள வந்தாங்க, ஆனா உம்ரா செய்யறதுக்கு அவர் வரல. ஆனா பிறகு தாயிஃபுக்கு யுத்தத்துக்கு போறாங்க, வெளியே ஹுனைன் யுத்தம் நடக்குது. அப்படி தாயிஃபு போய் முற்றுகையிடுறாங்க. முற்றுகையிட்டு வார வழியில தான் தாயிஃபுக்கும் மக்காவுக்கும் உள்ள அந்த ரோட்ல தான் ஜிர்ரானா இருக்குது. இந்த ஜிர்ரானா என்ன ஹரமுடைய எல்லைகள்ல ஒன்று. அந்த இடத்துல இருந்து ரசூலுல்லாஹ் இஹ்ராம் கட்டி என்ன செய்தார்கள், அந்த ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரமலானுடைய மாதம் ரசூலுல்லாஹ் உம்ரா செஞ்சாங்க. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரமலானுடைய மாதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உம்ரா செய்த உம்ரத்துல் ஜிர்ரானான்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல இருந்து உம்ரா செஞ்சதுக்கான காரணம் என்ன, ரசூலுல்லாஹ் மக்காவுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. நுழைஞ்ச பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு இருக்கிறதால அந்த ஜிர்ரானான எல்லையிலிருந்து என்ன செய்தார்கள் இஹ்ராம் வைத்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, தன்ஈமி எல்லைக்கு போய் என்ன செய்ய, நீங்க இஹ்ராம கட்டிட்டு வந்து உம்ரா செய்ய. ஏன்னா உள்ளுக்கு வந்துட்டாங்க, அப்ப அஹ்லு மக்கா, அவங்க மக்கா வாசிகள், வெளியிருந்து வந்தாலும் எங்கிருந்து வந்தாலும் மக்காவுக்கு வந்துட்டா அவங்க மக்கா வாசிகள், நீங்க போய் என்ன செய்யுங்க இஹ்ராம் அணிஞ்சிக்கிட்டு எல்லைக்கு போயிட்டு வாங்க. இது 2. 3வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நின்ற இடம் ஹுதைபியா. இந்த ஹுதைபியாவும் என்னது ஒரு எல்லைகள் ஒன்று. இதை வச்சு நிறைய பேர் என்ன சொல்றாங்கடா, இல்லை எல்லைக்கு போகணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, இந்த விஷயத்தை சொல்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹு ஆலம் எப்படியாக இருந்தாலும் ஒரு மீகாத்துக்கு போக வேண்டும் என்ற ஆதாரம் தான் வலுவானது. ஒருவர் உம்ரா செய்யணும் அப்படின்னு வந்தவர்கள்
அவர்கள் வந்து மக்காவாசிகள் அல்லாமல் இருந்தான்னு சொன்னா அவங்க கட்டாயம் ஒரு மீகாத்துக்கு போய் தான் என்ன செய்யணும், வர வேண்டும் என்ற அந்த வாதம் தான் சரியானது. அதுக்குரிய ஆதாரங்கள் நிறைய இருக்கு. நான் இது சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, இந்த சப்ஜெக்ட் கூடுதலாக என்ன செய்கிறது, கேட்கப்படுகிறது, கூடுதலாக இது விசாரிக்கப்படக்கூடிய கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வியாக என்ன செய்து இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் ஜித்தா ஹதீஸ்ல எல்லாம் ஜுத்தான்னு வரும். ரசூலான காலத்திலே அறிமுகமான இடம் ஜுத்தா. சரியா? இந்த ஜித்தா ஒன்ற அந்த பகுதி இதுக்குள்ள வராது. அஹ்லு மக்கான பகுதிக்குள்ள என்ன செய்யாது, அது வராது. அது வந்து ஹில், ஹரத்துக்கு வெளியே உள்ளது, மீகாத் எல்லைக்கு உள்ள பகுதி, அது ஹெல்லுடைய பகுதி. எனவே ஒருவர் வந்து உம்ரா செய்யணும்னு நினைக்கிறாராக இருந்தா அவர் வந்து ஒரு எல்லைக்கு போகணும், மீகாத்துடைய ஒரு எல்லைக்கு போகணும் என்ற வாதம் தான் எனது வலுவான வாதம் என்று என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு அலம். நான் இதை இந்த இடத்துல சொன்னதுக்கான காரணம் இது அடிக்கடி கூடுதலாக கேட்கப்படக்கூடிய கேள்வி. எனவே ஹுதைபியா என்பது ஒரு பிர், ஒரு அதாவது ஒரு கிணறாக இருந்தது. ஹுதைபியா ஒரு எல்லை, ஒரு ஹரமுடைய ஒரு எல்லை. எல்லா எல்லைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் முடிஞ்ச அளவுக்கான எல்லைகளை மக்காவுடைய வரலாறு அந்த தலைப்பில் என்ன செஞ்சேன், நான் முழுசா பேசினேன் அந்த எல்லைகளுடைய லிஸ்ட்டை. இது அதாவது ஹரமுடைய எல்லைகளில் உண்டு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல வச்சு அதாவது ஃபனஸஹ்னாஹ அந்த கிணறை நம்ம என்ன செஞ்சோம் என்று சொன்னால், அங்க இருந்து அந்த கிணறை அதாவது தண்ணி எடுக்கிறதுக்காக என்ன செஞ்சோம், நம்ம அள்ளினோம். ஹத்தா லம் நத்ருக் ஃபீஹா கத்ரா, ஒரு துளி கூட நம்ம என்ன செய்யல, நம்ம அதுல விடவில்லை. ஃபஜலஸன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஷஃபீரில் பிர், ரசூல் ஷஃபீர் என்றது ஓரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஓரத்தில் என்ன செய்தார்கள், உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்து ஃபதஆ பிமாஇன், கொஞ்சம் தண்ணி என்ன செஞ்சாங்க, கொண்டு வர சொன்னார்கள். ஃபமத்மத வமஜ்ஜ ஃபில் பிர், தண்ணீர் கொப்பளித்து கிணற்றில் என்ன செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமிழ்ந்தார்கள். ஃபமக்கத்னா கைர பஈதின், கொஞ்சம் நேரம் தான் நம்ம அங்க உட்கார்ந்தோம். சும்மஸ்தகைனா ஹத்தா ரவீனா, தண்ணீர் ஊற்றெடுக்க ஆரம்பிச்சு. கிணத்துல தண்ணியே இருக்கல, சரியா, முழுமையாக தண்ணி முடிஞ்சிருந்தது, நம்ம அள்ளித்தான் தண்ணி முடிஞ்சிருந்தது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீர் கொஞ்சம் அழைத்து அதை கொப்பளித்து உமிழ்ந்தார்கள். பின்னர் அதிலிருந்து தண்ணீர் என்ன செய்தது, ஊற்றெடுக்க ஆரம்பித்தது. நாங்கள் அதிலிருந்து குடித்தோம். ஹத்தா ரவீனா அப்படின்னா எங்களுக்கு அதாவது முடியுமான அளவுக்கு குடித்து, வயிறு நிரம்புற அளவுக்கு குடித்தோம். வரவத் அவு சதரத் ரகாஇபுனா, எங்கள் அதாவது ஒட்டகங்களும் போய் குடிச்சிட்டு திரும்பி வர அளவுக்கு, அப்படி ஒட்டகம் குடிச்சிட்டு திரும்பி வர அளவு எவ்வளோ தண்ணீர் பார்த்துக்குங்க, குடிச்சிட்டு திரும்பி வர அளவுக்கு நான் என்ன செஞ்சேன், எல்லாம் ஏதாவது எல்லா ஒட்டகங்களும் தண்ணீர் குடித்தன, நாங்களும் என்ன செய்தோம், தண்ணீர் குடித்தோம். அப்படி என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், இந்த செய்தியில பார்க்கிறோம். அப்போ அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்திகள் எல்லாம் எங்களுக்கு எதற்கு ஆதாரமாக இருக்குன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தண்ணீரோடு சம்பந்தப்பட்ட இந்த பரக்கத்துக்கு, அந்த நியாமத்துக்கு என்ன செய்கிறது, ஆதாரமாக இருக்கின்றன. இதுக்கு பின்னால் வரக்கூடிய செய்தி ஒரு பெரிய ஒரு செய்தி. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் அந்த செய்தியை பார்ப்போம். ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.